சார் திருப்பரங்குன்றத்துல என்ன சார் நடக்குது? நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு அங்க சொல்றேன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த களவாடுற கூட்டம் ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் காரைக்குடியில் பேசும் பொழுது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலை தடுமாறி பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு? யாராவது வண்டியில் என்னோட காரணம் அவர் வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ களவாட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கார். இந்த களவாடுறது கள்ள ரயிலில் வர்றதெல்லாம் திராவிடியன் ஸ்டாக்கோட உரிமை. நாங்கள் அந்த கள்ள ரயில்லையும் வரமாட்டோம், களவாடவும் மாட்டோம். ஆனால் வள்ளுவர் யார், வள்ளலார் யார் அப்படிங்கிறத பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர். நீங்க திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம், 4 விதமான மானுட குறிக்கோள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இதன் அடிப்படையில் தான் சனாதன இந்து தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதனால வள்ளுவரை விட பெரிய சனாதனி யாராவது உண்டா? அது மட்டும் இல்லை, நாம வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னார். அறக்குறளை சொல்ற இந்த அறகுற படிப்பாளிகள் திராவிடியன் ஸ்டாக் அடுத்து என்ன சொன்னார்? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். இதைத்தானே கண்ணன் சொல்லி இருக்கார் பகவத்கீதையில. சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நான் நிறுவி இருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா. அது எதன் அடிப்படையிலானது? குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப், செய்தொழில் வேற்றுமையான். ஆகவே வள்ளுவர் சொன்னதும் கண்ணன் கீதையில் சொன்னதும் ஒண்ணுதான். அது மாத்திரம் இல்லை, பல இடங்களிலே ஹிந்து தெய்வங்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கார். அதோடு உங்களுக்கு ஏன்னா இவங்க 1330 நம்ம திராவிடியன் ஸ்டாக்ல இருக்கிறவங்க 3 குறள் படிச்சிருப்பாங்களான்னா சந்தேகம்தான். ஏன்னா உங்க அப்பா அதை தங்க தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னார் இல்லையா? அவ தந்தைன்னா அப்பா தானே. அது வேற ராஜா தப்பா பேசிட்டான்னு சொல்ல போறீங்க. அதனால இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னாரு? தங்க தட்டில் இருக்கின்ற மலம். நான் சொல்றேன், வள்ளுவர் திருக்குறள்ல 4 வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார். அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். ஆகவே சனாதன இந்து தர்மத்தினுடைய ஒரு சாராம்சம் தான் திருக்குறள். அதை நீங்க படிக்கிறது கிடையாது, திருக்குறள் தெரியாது, தெரிஞ்சாலும் அறகுறையா பேசுவீங்க. சரி, வள்ளலார் பெருமான் யாரு? நீங்க வள்ளுவருக்கும் அவருக்கு பாழின் நெத்தியா, அவர் கழித்திருந்த ருத்ராட்சம் வகைரா அதெல்லாம் இல்லாம நீங்க அவரை படம் போடுறீங்க. வள்ளலார் திருநீர் இல்லாம இருந்திருக்காரா? நீங்க வள்ளலார் எந்த மாதிரியா? இது வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து 30 செய்யுள் தினந்தோறும் ஒன்று, மாதம் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லி திரு சா மெய்யப்பன் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார். அதுல திருவருட்பாவில் வள்ளலார் முதல்ல சொல்லி இருக்கிறது முருகன் தோத்திரம். அப்ப வள்ளலார் யாரு? நிச்சயமா உங்க தந்தை இல்லை, ஈவேரா இல்லைங்கிறது சொன்னேன். நீங்க தப்பா ஏதோ நான் கருணாநிதியை தப்பா சொல்றேன் நினைக்கப்படாது.